சுகமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒரே பிரச்சனையாக இருக்குங்க, அப்பப்போ ஒரே போராட்டம் வீட்டுக்குள்ளே வருது, ஒரு நிம்மதியே இல்லாமல் இருக்கேன் அப்படி சொல்கிறீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி சொல்லக்கூடாது. இயேசு கூட இருக்கும்போது நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம்? அவர் சமாதான பிரபுல. பிரச்சனை போராட்டம் எல்லா இடமும் இருக்கும், ஆனால் நம்முடைய நிம்மதியை இழந்துட்டேன்னு மட்டும் சொல்லக்கூடாது. நம்முடைய எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்குகிறாராம் கர்த்தர். ஏன்னால் அவர் சமாதானத்தின் தேவன். அதனால் நம்ம சுற்றிலும் என்ன நடந்தாலும் நம்முடைய சமாதானம் பாதிக்கப்படக்கூடாது. போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, நெருக்குது, ஆனால் என் உள்ளத்தில் சமாதானம் இருக்குது, நிம்மதி இருக்குது. ஏன்னா சமாதான பிரபு என் கூட இருக்கிறாரு. அவர் சமாதானத்தின் தேவன். என் எல்லைகளை எல்லாம் அவர் சமாதானம் உள்ளதாக்குகிறார். அதான் விசுவாசம். நீங்கள் அப்படி விசுவாசித்தீங்கன்னா உங்கள் வீட்டில், வேலை செய்கிற இடத்துல, சமுதாயத்தில் இருக்கிற எல்லையில் உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கும்படி சாத்தான் எத்தனை விதமான போராட்டம் கொண்டு வந்தாலும் உங்களை பாதிக்காது. நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க. நான் நிம்மதியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்லணும். அவங்க தான் நம்ம இயேசுவோடு நடக்கிறவங்க, சரியா? அதனால் இன்றைக்கி எனக்கு அப்படி இப்படி சோர்ந்து போயிட்டேன், எனக்கு மனசுக்கே சரியில்லை அப்படி சொல்லாதங்க. இயேசு என் கூட இருக்கிறதுனால நான் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறேன், மனசு எப்போவும் அவர் அமைதியாக இருக்கிற அப்படின்னு சந்தோஷமாக சொல்லணும், சரியா?